சுகாதாரம் என்பது நம்மை மட்டும் சுத்தமாக வைத்திருப்பது அல்ல, சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். தற்காலத்தில் உலகம் எதிர்கொண்டுள்ள மிக மோசமான சவால்களில் ஒன்று சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கும் குப்பையாகும். ஒவ்வொரு நாளும் நம் வீட்டில் உருவாக்கப்படும் குப்பைகள் மக்கும் மற்றும் மக்காத இரண்டு வகையான குப்பைகள். இயற்கையிலிருந்து எவ்வகையான பொருட்களெல்லாம் வருகின்றதோ அதை மீண்டும் இயற்கையே எடுத்துக்கொள்ளும் அவற்றைதான் மக்கும் குப்பை என்று அழைப்பார்கள். அதாவது நுண்ணங்கிகளால் சிதைக்கப்படக்கூடிய குப்பைகளை மக்கும் குப்பைகள் எனலாம். நாம் தினமும் உபயோகப்படுத்தும் காய்கறி, பழவகைகள் மற்றும் அனைத்து விதமான உணவுப் பொருட்களின் கழிவுகள், இலைகள், தேங்காய் நார், சிரட்டை ஓடுகள் ஆகியவை இந்த மக்கும் குப்பைகளாக சொல்லப்படுகின்றன. சுருக்கமாக சொல்ல போனால், எவை எல்லாம் மண்ணில் போட்டவுடன் மக்கி மண்ணாகி விடுமோ அவையாவும் மக்குங்குப்பைகளாகும். இத்தகைய மக்குங்குப்பைகளை நாம் வீட்டிலேயே மக்கவைத்து வீட்டிலுள்ள செடிகளுக்கு இயற்கையான உரமாக பயன்படுத்தலாம். அல்லது இந்த மக்கும் குப்பைகளை நாம் தனியாக பிரித்து கொடுப்பதனால் இதிலிருந்து இயற்கையுரமானது தயாரிக்க முடியும். இயற்கையுரங்கள் இடுவதனால் பயிர்கள் நல்ல விளைச்சல் தருகின்றது. இது நாட்டின் இயற்கை விவசாயத்தை மேலும் மேம்படுத்தும். இந்த இயற்கை உணவுகளால் நமது உடலாரோக்கியம் மேலும் மேம்படும். நுண்ணுயிர்களால் சிதைக்க முடியாத அல்லது சிதைக்க நீண்ட காலம் எடுக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் மக்காத குப்பைகள் என அழைக்கலாம். இவற்றில் நெகிழியாலான பொருட்கள், தண்ணீர் பாத்தல்கள், பாலித்தீன் பைகள், அட்டைகள், செராமிக்ஸ் பொருட்கள், உலோக குப்பைகள், பொது செய்ய பயன்படும் பிளாஸ்டிக் கண்ணாடி பொருட்கள் என்பனனைத்தும் மக்காத பொருட்களாக உள்ளன. மக்காத குப்பைகளின் ஒரு பகுதிதான் மறுசுழற்சி என்னும் முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. மீதமுள்ளவை பெரிய மேடுகளாக தேக்கி வைக்கப்படுகின்றன. இதனால் மண் வளமானது பாதிக்கப்படுகின்றது. இவை மனித இனத்துக்கு மட்டுமல்ல, விலங்குகள், தாவரங்கள் மற்றும் சுற்றுப்புறத்திலுள்ள நுண்ணங்கிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. மக்காத குப்பையினால் மண்வளமானது பாதிக்கப்படுகின்றது. இவற்றினை எரிப்பதனால் காற்று மாசடைவதோடு நுரையீரல் சார்ந்த நோய்கள் உருவாகின்றன. கடலில் கொட்டுவதன் மூலமாக கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. இவ்வாறு மக்காத குப்பைகள் இயற்கை சூழலுக்கு மிகுந்த ஆபத்து விளைவிக்கின்றன. மாறாக, மக்குங்குப்பைகள் பூமியை மேலும் வளமடைய செய்கின்றன. எனவே நாம் குப்பைகளை தரம் பிரித்து குப்பைகளற்ற ஒரு தூய்மையான சமுதாயத்தை உருவாக்க பாடுபட வேண்டும். இதுவே நமது எதிர்காலத்தை